ஜனவரி 19 மலேசிய சாதனை புத்தக பதிவுடன் பினாங்கில் கொண்டாடப்படும் மாபெரும் மடானி பொங்கல் விழா. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை, வணக்கம் மலேசியா பெயரில் மீண்டும் போலி முகநூல் கணக்கு. ஜம்பூலில் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் காப்புறுதி முகவர் 6,66,546 ரிங்கெட் இழப்பு. குண்டாசாங்கில் அடைமழையால் நிலச்சரிவு, தங்கும் விடுதி பாதிப்பு. புதிய உச்சம், நாளை 100 பில்லியன் ரிங்கெட் பரிசு தொகையை எட்டவுள்ள ஸ்பாட்ஸ் டோட்டோ ஜாக்பாட் குழுக்கு. பினாங்கு மாநிலத்தின் பத் உபான் இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகத்தில் எதிர்வரும் ஜனவரி 19 அன்று மடானி பொங்கல் மற்றும் கலாச்சார விழா நடைபெற உள்ளது. தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றுவதோடு மத சார்பற்ற ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் முதன் முறையாக இச்சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத் உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் தெரிவித்தார். 15 அடி உயரமும் 15 அடி அகலமும் கொண்ட மிக பெரிய பொங்கல் பானையை 200 கிலோ மலர்களால் அலங்கரித்து மலேசிய புத்தகத்தில் சாதனை படைக்கும் முயற்சி, 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான 20 மாட்டு வண்டிகள் ஊர்வலம், 300 பேர் பங்கேற்கும் பாரம்பரிய பொங்கல் வைத்தல் போட்டி, மலர் கட்டும் போட்டி, குத்துவிளக்கு அலங்காரம் மற்றும் உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் ஆகியவை சிறப்பு நிகழ்ச்சிகளாக இடம்பெறவிருக்கின்றன. புடாயான் கடூன் பத்து உபான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க தான் ஆர்கனைஸ் பண்றோம். இந்த இடத்துல தான் கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். இந்த வர சண்டே மத்தியானம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி இருக்கும். இங்க நிறைய ஈவெண்ட் இங்க நடக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாமே இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுல என்ன ஒரு பெஸ்டான டீம்னா, ஏன்னா எங்களோட சப்போர்ட் நிறைய சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால நாங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நாங்க செய்யறோம். என்ன செய்யறோம்னா, வந்த மக்களுக்கு எல்லாமே வாழல சாப்பாடு நம்ம சர்வ் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி இந்த பெரிய ஈவெண்ட்ல வாழல சாப்பாடு. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாமே 1:30 மணிக்குல இருந்து 2:30 மணிக்கு இருக்கும் மத்தியானம் நீங்க எல்லாம் இங்க கலந்துக்கீங்க. இக்கொண்டாட்டத்தில் சந்தேஷ், விகடகவி உள்ளிட்ட இசை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் 10 அரசு நிறுவனங்களின் கண்காட்சிகளும் நடைபெறவிருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுகளுடன் பிற்பகல் 2 மணி தொடங்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இரவு 10 மணி வரை இசை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் என்றார் அவர். இந்த விழாவிற்கு பல்லின மக்களும் இலவசமாக கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை அளிக்குமாறு குமரேசன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மீண்டும் வணக்கம் மலேசியா போன்ற அச்சு அசல் போல் உருவாக்கப்பட்ட மேலும் சில முகநூல் பக்கங்கள் உலாவ தொடங்கியுள்ளன. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி கடிகாரம், கேலக்ஸி பட்ஸ், JBL ஸ்பீக்கர் போன்ற பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி பொய்யான செய்திகள் இந்த பக்கங்கள் பரப்பி வருகின்றன. இந்த செய்திகள் அனைத்தும் போலியானவை என்றும் வணக்கம் மலேசியா செய்தி ஊடகத்துடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 போலி முகநூல் கணக்குகள் திறக்கப்பட்டு வணக்கம் மலேசியா செய்தி வடிவமைப்பின் தோற்றத்துடன் அதன் நம்பகத்தன்மையை பயன்படுத்தி பொய்யான தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இது குறித்து வணக்கம் மலேசியாவும் புகார் அளித்திருக்கும் நிலையில் பொதுமக்களும் இதுபோன்ற போலியான செய்திகளையும் பக்கங்களையும் கண்டால் உடனடியாக புகார் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இச்செய்திகள் தொடர்பாக சந்தேகங்கள் இருப்பின் வணக்கம் மலேசியா சமூக ஊடக தளத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே தகவல்களை உறுதி செய்யவும். வணக்கம் மலேசியா எனும் பெயரில் காணப்படும் முகநூல் பக்கமே எங்களின் ஒரே உண்மையான மற்றும் அதிகாரப்பூர்வ தளமாகும். ஆக பொதுமக்கள் இச்செய்திகளை கவனமாக அணுகி எந்தவிதமான போலியான தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லாத முதலீட்டு திட்டத்தில் காப்புறுதி முகவர் ஒருவர் 6,66,546 ரிங்கெட் இழந்தார். 61 வயதுடைய அந்த ஆடவர் தனது EPF பணத்தை இழந்ததோடு மட்டுமின்றி தனது நண்பர்களிடமும் ஆயிரக்கணக்கில் பணத்தை கடனாகவும் பெற்று அந்த முதலீட்டு திட்டத்தில் பணத்தை இழந்து ஏமாந்துள்ளார். பஹாவில் வசித்து வரும் அந்த ஆடவர் கடந்த ஆண்டு முகநூலில் வெளியான முதலீடு திட்டத்தை பார்த்து ஏமாந்துள்ளார் என ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஓ சாங்ஹூ தெரிவித்தார். 2,50,000 ரிங்கெட் முதலீடு செய்தால் அமெரிக்க டாலராக கூடுதலாக, அதாவது 1.5 மில்லியன் ரிங்கெட் வரை வருமானம் கிடைக்கும் என அந்த ஆடவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனால் கவரப்பட்ட அந்த நபர் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி முதல் முறையாக 4,220 ரிங்கெட்டும், அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் இம்மாதம் ஜனவரி 7ஆம் தேதி வரை 24 முறை பணம் பட்டுவாடா செய்துள்ளார். வெவ்வேறு 5 வங்கி கணக்குகளில் அந்த ஆடவர் முதலீட்டுக்காக பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார்.
பாதிக்கப்பட்டவருக்கு இந்த ஜனவரி மாதம் வரை எந்த ஒரு வருமானமும் கிடைக்காததை தொடர்ந்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். ஜோஹர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், tattoo artists, ladies accessories, jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. சபா குண்டாசாங்கில் நேற்று காலையில் இருந்து பெய்த அடைமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஹோம்ஸ்டே வீடொன்று பாதிக்கப்பட்டது. எனினும் மாலை 5 மணிக்கு ஏற்பட்ட அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. சம்பவத்தின் போது அவ்வீட்டிலும் யாரும் தங்கியிருக்கவில்லை. சம்பவ இடத்தில் கண்காணிப்பை மேற்கொண்ட தீயணைப்பு மீட்புத்துறை அதன் சுற்றுவட்டார மக்களை வேறு இடங்களுக்கு மாறி செல்ல அறிவுறுத்தியது. சற்று மேடான இடத்தில் அமைந்துள்ள அவ்விடத்தில் மாலை 6 மணி வாக்கில் தீயணைப்புத் துறையின் நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. ஸ்போர்ட்ஸ் டோட்டோ சுப்ரீம் 6 கீழ் 58 ஜாக்பாட் குழுக்களின் பரிசு தொகை நாளை சனிக்கிழமை 100 மில்லியன் ரிங்கெட்டை தாண்டி புதிய உச்சத்தை தொடுபட எதிர்பார்க்கப்படுகிறது. ஜாக்பாட் குழுக்கள் வரலாற்றில் இதற்கு முந்தைய ஆக உயரிய பரிசு தொகை 2022 பதிவான 97.75 மில்லியன் ரிங்கெட் ஆகும் என ஸ்போர்ட்ஸ் டோட்டோ தலைமை செயல் அதிகாரி நெரின் தான் கூறினார். ஜாக்பாட் பரிசு தொகை உயர்ந்திருப்பதால் இந்த 2 வாரங்களாக லாட்டரி சீட்டு விற்பனையும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். ஏராளமானோர் டிக்கெட் வாங்குவதால் அவர்களில் ஒருவர் வெற்றி பெற்று கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்பும் அதிகம் என்றார் அவர். இவ்வாறு கடைசியில் கிடைக்கும் அவ்வெற்றி சீன புத்தாண்டுக்கு முன்பாக வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என நெறி நம்பிக்கை தெரிவித்தார். ஜனவரி 15 வரைக்குமான நிலவரப்படி ஸ்போர்ட்ஸ் டோட்டோ சுப்ரீம் 6 கீழ் 58 டோட்டோ குழுக்களான பரிசு தொகை 94.27 மில்லியன் ரிங்கெட்டை எட்டியுள்ளது. வரலாற்றில் பதிவான 2வது மிக உயரிய பரிசு தொகை இதுவாகும். லபுவானைச் சேர்ந்த அதிர்ஷ்டசாலி ஒருவர் EZ Bet தேர்வின் வழி அதன் பாதி தொகையை வென்றார்.